நல்லா இல்ல வந்த வேலை பாட்டு போடு இந்த பொண்டாட்டி மட்டும் புடிச்சுக்கிறேன் போடுங்க. ஐயோ இனிமேல் நாம எல்லாம் சேட்டு இல்லண்ணே சேட்டு இப்படிதான் பேசுவாங்க தெரியுமில. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தெரியும்ல இப்படிலாம் பீடியோ போட்டு பேசுவாங்க. பரவாயில்ல பண்ணா உனக்கு பிடிக்காதானே? அது ஏன் இந்த சேட்ஜி பாட்டுலாம் போட்டோம்னா சேட்ஜி படத்துல தூக்கிட்டாங்க. ஆனா கிரேட் ஜின்னு சொல்லிட்டு அதோட மிஸ் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தோட செலிபிரிட்டி ரிவ்யூ அப்படின்னாங்க. அந்த வகையில் வந்து அந்த படம் வந்து எவ்வளவு காசு வசூலாச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளவு ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து யார் யாரை ட்ரிட் பண்ணிருக்காங்கன்றத நம்ம சொல்ல போறோம். நீங்க தான் பார்க்க போறீங்க. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் மேல போயிட்டு இருக்கான். அவரோட படம் வந்து எடுக்கும் போது 2 கோடி கொடுத்து எடுத்தாங்க. இது வந்து வருத்து வந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கும் மேல பெரிய போன்னு சொல்லிட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதை பத்தி பிரபலங்கள்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி சித்தார்த் பண்ணிருக்காரு, ட்வீட் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கங்க்ராஸ் டு சுந்தர் சி. அதுக்கப்புறம் வந்து அப்படியே இந்த படத்தோட ஹீரோ டைரக்டர் கங்க்ராஸ் சொல்லிட்டு ஆதி சொல்லியிருக்காரு. ஸோ கங்க்ராஸ்க்குலாம் தாண்டி இந்த படம் ஹிட் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு ஆல் விஷயம் கொடுத்திருக்காரு. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து வேலைக்காரன் படத்தோட டைரக்டர் மோகன் ராஜ். அதுக்கு முன்னாடி தனி ஒரு படம் பண்ணாரு, நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா பண்ண படம் இல்லையா, அதுதான் அந்த வகையில் வந்து அந்த ஒரு நாள் சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராஸ். இந்த டீம் என்னோட ப்ரோஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்திருக்கீங்க, பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு, செம்மையா பண்ணுங்க, மாஸ் பண்ணுங்க நம்ம ட்வீட் பண்ணிருக்காரு. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா பேர் என்ன மேத்யூ ஹைடன். சித்தப்பாவா இல்ல உங்க ஆயா? ஆயா பெரிய கிரிக்கெட்டர். ஆமா தெரியுமே எனக்கு. நாங்க பாத்திருக்கியா இல்லையா? பாத்திருக்கேன் நான் வயசுல கூட. ஐயோ சொல்லணும், நான் எவ்வளவு கிரிக்கெட் போய் பார்த்திருக்கேன். அந்த வகையில வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஒரு செல்ஃபியோட எடுத்து போட்டிருக்காரு ஹிப்ஹாப் தமிழ்ல ஆதி கூட. மீசே முறுக்கு பாய் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு உன்னை வந்து ஒரு நார்மல் எனக்கு தெரியும், ஸோ இந்த படத்து மூலியமா நீ செம்மையா ராக் பண்ணு சொல்லிட்டு செல்ஃபியோட ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா காமெடி ஆக்டர் சதீஷ் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல படம், எல்லா சீனுக்கும் செம்ம கிளாப்ஸ் வந்துச்சு, அப்ளாஸ்லாம் வந்துச்சு, இந்த படத்தை மிஸ் பண்ணாம போய் பாருங்க, பெரிய ஒரு கங்க்ராஸ் டு சுந்தர் சியும் சொல்லி போட்டிருக்காரு. ஏன்னா அரண்மனை 2ல வந்து நடிச்சாரு இல்லையா, அதனாலதான் அந்த வகையில வந்து சுந்தர் சியும் சதீஷும் ஃப்ரெண்டா இருந்தா இந்த படத்து மூலியமா அந்த ஆம்பளை படத்துல ஃபுல்லா ஒர்க் பண்ணாங்களே, அந்த ஆம்பளன் பாட்டுலாம், அதுக்கப்புறம் வந்து இன்பம் பொங்கும் வெண்ணிலா அந்த பாட்டுலாம் ஆடி இருந்திருப்பாங்க இல்லையா. மேட்டர் மட்டும் சொல்லு. ஏய் அந்த டீம்லாம் சேர்ந்து மிஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்துக்குன்னு சொல்லி ட்வீட் பண்ணிருக்காரு. நீங்க அதை போடுவோம் பார்க்கலாம் கொய்யால. அடுத்து வந்து கார்த்திக் சுப்ராஜ் பார்க்கவே எங்க எடிட்டர் மாதிரி தான் இருப்பார் புஷ்னு அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்வீட் போட்டு இருந்திருக்காரு. ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் மூவி, இட்ஸ் ஃபுல்லி ஃபன் ஃபில்டு. வந்து ஒரு காமெடி படமா மியூசிக் படமா, அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல போர்ஷன் பாத்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் போர்ஷன். அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஜினியரிங் ஸ்பீச் பத்தி பேசுவாங்க இல்லையா, அந்த போர்ஷன் ரொம்ப பிடிக்குமா. இன்னொன்று வந்து இந்த டீமுக்கே வந்து ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட், இந்த ஆதியோட லைஃப் ஹிஸ்டரி நீங்க எடுத்திருக்கீங்க, அவருக்கு வந்து ஒரு பெரிய சொல்லிட்டு கங்க்ராஸ் பண்ணி போட்டு ட்வீட் போட்டு இருந்திருக்காரு. அடுத்த ட்வீட் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி தான். அது வந்து அவர் வந்து ஒரு பெரிய ரிவ்யூ பண்ணிருக்காரு. ரிவ்யூக்கு முன்னாடி வந்து பெரிய டைட்டில்லாம் போட்டு மீசை முறுக்கெல்லாம் வந்து பில்டப்லாம் பண்ணி நல்ல ரிவ்யூ பண்ணிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 40,000 மேல போயிடுச்சா, நல்ல இதனால கவுண்டர் வந்து இருக்கணுமே. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த படம் வந்து ஆதியோட ஒரு லைஃப் ஹிஸ்டரி சொன்ன மாதிரியான ஒரு படம் தான். நான் போய் பார்த்துட்டேன். நீங்க பார்க்கணும் என்ன பண்ணோம், தியேட்டர்ல போய் பார்க்கணும். இந்த 3D சீட்ல பாக்குறேன், அந்த சீட்ல கொடுத்தாங்க போய் பாக்குறேன், பென்ட்ரைவ்ல என் தம்பி கொடுத்தா நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. ஓகே போய் சேட்டா தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசை முறுக்கு பாய்.